வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் குறித்த நியாய சங்கீதா கண்காட்சி திறப்பு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறைகள், காவல்துறையின் செயல்பாடுகள், நீதிமன்ற நடைமுறைகள் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. சட்டம் மற்றும் நீதி தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் நேரில் பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக சிறு செயல் இன்று சிறந்த நாட்டிற்கு வித்த மற்றும் உணவு எண்ணெயை குறைப்போம், ஆரோக்கியத்தை அதிகரிப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஈசிஆர் சாலை சிவாஜி சிலை அருகில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் குறைந்த எண்ணெயை பயன்படுத்தி அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மாநில தலைவி தாமரை செல்வி கலந்து கொண்டார். மேலும் உழவர்கரை சார்பில் ரமணா சங்கர், கல்விக்கரசி, லாஸ்பேட்டை தொகுதி சார்பில் செல்வாஸ், நமச்சிவாயம், அண்ணாமலை மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தயாளன், சுரேஷ், திருமால், ஆறுமுகம், ராஜா, கிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொகுதியை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியை லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையேற்று நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு முற்காலங்களில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த கடைகளின் சாவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் வியாபாரிகளுக்கு கடைகளின் சாவிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா, இளங்கோ மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அப்படிங்க பாருங்க, எங்க பாருங்க, எங்க பாருங்க, ஆனா எம்பளை
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமம் பாலாஜி நகரில் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ரூபாய் 16,72,32,00,000 மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள இத்திட்ட பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் ஏற்படும் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு திட்டப் பணிகள் விரைந்து நிறைவேற வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்போதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 95 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி, அப்துல் கலாம் நகரில் ரூபாய் 3,76,000 மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி, ரூபாய் 4,43,000 மதிப்பில் பாலம் அமைக்கும் பணி ஆகியவற்றுக்கும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் ரூபாய் 73,68,000 மதிப்பில் பல்நோக்கு கூடம் அமைக்கும் பணிக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் காரைக்கால் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வியாழக்கிழமை திடீரென கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்கால் நகரம், கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நீண்ட நாட்களாக நிலவி வந்த கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதாகவும் இது பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் திடீர் மழையை வரவேற்றனர். மழை காரணமாக சில பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருந்ததாலும் வெப்பம் குறைந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காரைக்கால் முழுவதும் பரவலாக மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது.
விளையாட்டு வீரர்கள் நலனை காக்க பல்லாண்டுகளாக ஆக்கப்பூர்வமாக பல கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் இன்று வரை புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்கள் பல போதுமான அரசு உதவியின்றி இன்னலுக்கிடையில் போராடி கொண்டிருக்கின்றனர். ஆகையால் விளையாட்டு சங்கங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டி கோரிக்கைகளை முன்வைத்து புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் புதுவை மாநில கூடுதல் ஆட்சியர் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். அப்பொழுது அன்பு நிலவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுப்பதாக விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உறுதியளித்துள்ளார். நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள், பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளாட்சி சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு வளர்ச்சிப் பணிகளை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அமைச்சரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அறிவுறுத்தலின்படி மக்களின் நலனே எங்கள் நோக்கம் என்ற உயரிய எண்ணத்துடன் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக பிரமுகருமான மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் சிறுவர்களுக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தாரகை அறக்கட்டளையின் செயலாளர் ராஜராகவன், புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி புதியவன், நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள் செந்தில்குமார், மோரிஸ், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினரும் அர்வன் குரூ ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான அரவிந்த் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். மாணவர்கள் பழைய கோர்ட் பகுதி முதல் செக்ரட்டரியேட் பகுதி வரை நீளமாக வரிசையாக நிறுத்தப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சிக்கான ஒலி வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காந்தி சிலை அருகில் மட்டுமே ஸ்பீக்கர்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் தொலைவில் இருந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல்கள் தெளிவாக கேட்கவில்லை. இதனால் பல மாணவர்கள் அருகில் உள்ளவர்களின் செயல்பாடுகளை பார்த்து பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும், ஒலி வசதி இல்லாத காரணத்தால் பயிற்சியின் நேர ஒழுங்கும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டிரவி, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு யோகா பயிற்சி நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் போதுமான ஒலி வசதிகளை ஏற்பாடு செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்கள் பயிற்சி நடைபெறவுள்ள நிலையில் அதற்குள் தேவையான வசதிகள் செயல்பட்டால் இறுதி நாளில் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சிறந்த முறையில் நிகழ்த்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை சேர்ந்த இதயகிரி என்பவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் பணிக்கு சென்ற அவர் காலை தனது சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்தம் அருகே வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய நேரத்தில் பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகன இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் இதயகிரி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது உறவினர்கள் சம்பவ இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் படுகாயமடைந்த மற்றொருவரை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வடக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அவர் அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை தனித்தனியாக சந்தித்த அவர் மக்கள் நலப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் மற்றும் கோ பூஜையுடன் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டன. தொடர்ந்து 18ஆம் தேதி யாத்ராதானம் நிகழ்ச்சிகளுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிம்மலக்கிணத்தில் ஸ்ரீபால விநாயகர், ஸ்ரீபால முருகர் மற்றும் ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மன் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக குடமுழக்கு விழா நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் சிவக்குமார், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன் என்பவரின் வீட்டின் ஜன்னல் மீது நேற்றிரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசியதில் கண்ணாடி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.